அனந்தபூர்ன்ற கிராமத்துல ரவின்ற கூலி தொழிலாளி தன்னோட குடும்பத்தோட ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்து வந்தார். அப்போ அங்க பொண்ணு ரொம்ப பசியில இப்படி சொன்னுச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நானும் அக்காவு காலையில இருந்து சாப்பிடல, ஏதாவது சாப்பிடுமா? என்னம்மா பசங்க பசிக்குதுன்றாங்க, வீட்ல சமைக்க எந்த பொருளும் இல்லையா? வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு பொருளுமே இல்லங்க. கடலை வாங்கலானா கையில சுத்தமா பணம் இல்ல. கொஞ்சமா அரிசிதான் இருக்கு. பசங்களுக்கு மட்டும் அதை சமைச்சுக்கிட்டு இருக்க. அவங்க பெரிய பொண்ணு ரம்யா அவங்க அப்பா கிட்ட நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம்பா, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொன்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சின்ன பொண்ணு துர்கா ரொம்ப பசியோட சமைச்சுக்கிட்டு இருந்த அவங்க அம்மா கிட்ட போய் இப்படி சொன்னா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நீங்க என்ன சமைக்கிறீங்க? வெறும் சாதம் மட்டும்தாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிட்டுமா, நாளைக்கு அம்மா வேற சமைச்சுத. நீங்க எப்பவுமே இதேதாமா சமைக்கிறீங்க. பக்கத்துல கங்கா வீட்லலாம் சிக்கனு மீனுன்னு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு எப்பவுமா அப்படி சமைச்சு தரீங்க. உங்க அப்பா வேலைக்கு போனதும் செஞ்சு தரமா இப்போ இது சாப்பிட்டு. ரவியும் அவங்க மனைவி லக்ஷ்மியும் இருந்த கொஞ்சம் சாப்பாட அவங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பசியில இருந்தாலும் வெளியில காட்டிக்கல. அப்போ அவங்க சின்ன பொண்ணு இப்படி ஏமா, நீயும் அப்பாவும் சாப்பிடலையா? வேணும்னா என்னோட சாப்பாடு சாப்பிடுங்களேன். இல்லம்மா, நானும் அம்மாவும் சமைச்ச உடனே சாப்பிட்டோம், நீயும் அக்காவும் சாப்பிட்டுங்க. ரவி பொழுது விடிஞ்சாலே தினமும் வேலை தேடி போறத வழக்கமா வச்சிருந்தான். இது அங்க மாடு வச்சிருக்க தங்கையான்றவரு ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தாரு. வெளியூருக்கு போய் பார்த்தாலும் வேலை எதுவும் கிடைக்காம மனசொடைஞ்சு தினமும் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுற தன்னோட குடும்பத்தை நினைச்சு வீட்டுக்கு வருவாரு ரவி. அப்படி ஒரு நாள் ரவி வேலை தேடி போய் வேலை ஏதும் கிடைக்காம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அவருக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்த தங்கையா ரவின்றது இப்படி சொன்னார். ரவி, நீயும் தினமும் வேலை தேடி வெளியூருக்கு போய் வந்துட்டுதான் இருக்கு. ஆனா வேலை ஏதும் கிடைக்கிற போல தெரியல. என்கிட்டதான் ஒரு பழையடி கடை இருக்கே, அதை வேணுமா நீ வாங்கிக்கோயே. யாருக்கோ விக்கிறதுக்கு கஷ்டப்படுறவனுக்கே வித்துடுற. அட என்ன ஆனாச்சி, நீங்க நானே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே குடும்பத்தோட கஷ்டப்படுறனா எப்படி டீ கடைய வாங்குறது? நீதான் ஒரு ஆடும் ஒரு மாடும் வச்சிருக்கியே, அதேனுவா நீ என்கிட்ட வித்துட்டு கடையை வாங்கிக்கோயே. இல்ல நீ எனக்கு பணமா கொடுத்தாலும் பரவாயில்ல. வீட்டுல எல்லார்ட்டையும் கேட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரவி தன்னோட மனைவி பிள்ளைங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். லக்ஷ்மி, நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ டீ கடைய வாங்கிக்கலாம் தான் தோணுது. ஆனா நம்ம ஆடு மாட வித்துவாங்க எனக்கு விருப்பம் இல்ல. நானும் அதாங்க நினைக்கிறேன். நாம எத்தனையோ நாள் பசியா இருக்கும்போது ஆடு மாடோட பால விற்பனை பண்ணி அதுல இருந்த வந்த பந்தாலதான் நம்ம பசியெல்லாம் போயிருக்கு. அப்படிப்பட்ட நம்ம ஆடு மாட வித்து கடைய வாங்க வேணாங்க. அப்பா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா நம்ம ஊர்ல அதிகமா பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சா, இந்த நேரத்துல நம்ம எப்பவும் கொடுக்கறதோட மத்தவங்கள விட குறைஞ்ச விலையில பாலை விற்பனை பண்ணினா நம்மளுக்கு பணமும் அதிகமா கிடைக்கும். நம்ம ஆடு மாட விக்காமலே டீ கடைய வாங்கிக்கலாம். இப்டி தன்னோட பொண்ணு சொன்னது போலவே இங்க குறைந்த விலைய பால் கிடைக்கும்னு ஒரு விளம்பர பலகைய வச்சு பால் கறந்து விற்பனைக்காக ரெடியா வச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல யாருமே அங்க வர. பிறகு சில நேரம் கழிச்சு அந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாரும் போட்டி போட்டு வந்து அங்க பால் வாங்கிட்டு போனாங்க. அவங்க சொன்னதை விட அதிக விலைக்கே ஊர் மக்கள் பால் வாங்கினாங்க. ரவி தங்கையாவை சந்திச்சு பால் விற்பனையிலிருந்து வந்த பணத்தை தங்கையா கிட்ட கொடுத்து டீ கடைய வாங்கினாரு. அப்புறம் ரவி டீ கடைய தன்னோட குடும்பத்தோட ரொம்ப நல்லாவே நடத்தி வந்தாரு. அப்போ அங்க டீ குடிக்க வந்தவரு இப்படி சொன்னாரு. ஏன்பா ரவி, டீ ரொம்பவே அருமையா இருக்கு. அபபா, உங்க விடாமுயற்சிக்கு நீ வேணா பாரு, நீங்க சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இப்படியே நாட்களும் சென்றன. ரவி ஒரு புது வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா தம் புள்ளிங்க ரொம்ப நாளா கேட்டது போல அவங்களுக்கு பிடிச்சு சமைச்சு தந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. இப்படித்தான் உங்க வாழ்க்கையிலயும் எல்லாருக்கும் நன்மையே நினைச்சு விடாம வச்சுப்போனா ஒரு நாள் நீங்களும் நிச்சயம் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க.